ஹாய் கைஸ், நான் உங்கள் சண்முகம். ஸோ இன்றைக்கி டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் தாமஸ் யாட் எழுதிய ஐ ஃபைண்ட் நோ பீஸ் அப்படின்ற ஒரு போயம் பற்றி தான் பார்க்க போகிறோம். திஸ் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் சானட். அதாவது தாமஸ் யாட்டோட பெஸ்ட்டு சானட் அப்படின்னு நம்ம இந்த சானட்டை வந்து சொல்லலாம். சரிங்களா? இவர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 16th century ரைட்டர். ஓகேவா? அதே மாதிரி இவர் எழுதின சானட்லேயும் ரொம்ப ஃபேமஸான சானட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ ஃபைண்ட் நோ பீஸ் அப்படின்ற இந்த சானட்டு தான். ஸோ அந்த சானட்டோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக அதாவது ஒரு உணர்ச்சி பூர்வமான இதாக இருக்கும். அந்த உணர்ச்சி எப்படி அந்த ரைட்டர் வந்து வெளிப்படுத்துகிறாரு அப்படின்றத வந்து தான் இந்த சானட்டில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது எந்த காலகட்டத்தை சேர்ந்தது அப்படின்னா, இந்த டைம் ஆஃப் ரெனிசான்ஸ் காலகட்டத்தை சேர்ந்ததாக இருக்குது. சரியா? அதாவது பீப்புள்ஸ் வேல்யூ த லவ் பிஃபோர் மேரேஜ். அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த லவ்ன்றது வந்து எப்படி அவங்க தாக்கத்தை ஏற்பட்டுச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நமக்கு ரைட்டர் வந்து அவரோட பாணியில் வந்து நமக்கு கொடுத்துருக்காரு. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இதோட தீம் பார்த்தீங்கன்னா த ஜாய் அண்ட் த பெயின் ஆஃப் லவ் அப்படின்றது தான். ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரீட்டை வந்து சானட்டுக்குள்ளே போகலாம். ஸோ இந்த சானட் அப்படின்னு எடுத்திங்கன்னா இதில் வந்து 3 கைண்ட் ஆஃப் சானட் இருக்குது. சரிங்களா? அது என்னென்ன சானட்ன்றதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து போடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த போயமோட ப்ரீஃப் என்னன்னு பார்க்கலாம். சரியா? அதாவது ஒரு காதலன் வந்து தன்னுடைய காதலிக்கிட்ட அந்த லவ்வை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறான் அப்படின்ற ஒரு விஷயந்தான். ஸோ அதுக்கு சொசைட்டி அவனுக்கு தர ரெஸ்பெக்ட் என்ன அப்படின்றது தான். ஓகேவா? ஸோ அவன் ஸ்டார்டிங் அந்த ஃபஸ்ட் லைன் பாருங்கள், இனி சண்டை கூட போட மாட்டேன் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா, நான் என்னுடைய லவ்வர்கிட்ட வந்து சண்டையும் போடலை. ஸோ அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா நான் இது மாதிரி என்னுடைய லவ் அவங்ககிட்ட சொல்லவும் இல்லை, எதுவுமே பண்ணல. இருந்தாலும் எனக்கு வந்து அந்த வாழ்க்கையில் வந்து அந்த நிம்மதின்றதே இனியாது, அதாவது சுத்தமாக இல்லை அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப பயமாகவும் இருக்குது, அது மாதிரியும் வந்து நம்பிக்கையாகவும் இருக்குது. நான் சப்போஸ் நான் அந்த லவ் அவங்கக்கிட்ட சொன்னேன் அப்படின்னா அவங்கக்கிட்ட சொல்கிறதுக்கும் பயமாக இருக்குது, இருந்தாலும் ஒரு நம்பிக்கை இருக்குது, சொன்னால் ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையாகவும் இருக்குது அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய உணர்ச்சியை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த உணர்ச்சி அவங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஃபயர் ஆஃப் பர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சில இன்சிடென்ட் நான் ஃபீல் பண்ணேன்னு வச்சுக்குவேன், நாம் வெளியே பார்க்குறது நார்மலாக தான் இருப்பாங்க, ஆனால் உள்ளே வந்து டென்ஷனே அந்த ஃபயரோடு இருக்குல்ல அப்படி இருக்குது. பட் ஆனால் நான் எப்படி இருக்கேன் அப்படின்னா என்னுடைய அப்பியரன்ஸ் எல்லாருக்கும் முன்னாடி வந்து இந்த குளிர்ச்சியானதாக எப்படி இருக்கும், பனிப்பிரதேசம் இருந்தால் குளிர்ச்சி எப்படி இருப்பாங்க, ஸோ அது மாதிரி நான் எல்லாருக்கும் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா குளிர்மையாக தெரிகிறேன். ஆனால் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபீலிங்ஸ் வந்து எனக்கு வேறு மாதிரி இருக்குது, ஃபயர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி நான் வானத்தில் வந்து டோட்டலாக வந்து என்னென்னா ஃபுல்லாக பறந்துட்டுருக்கேன், அந்த லவ்ன்ற அந்த அந்த அன்பு கடலில் வந்து நான் என்ன பண்ணிட்டுருக்கேன்னா பறந்துட்டுருக்கேன், என்னால் அதுலேருந்து எழவும் முடியல, எங்கேயும் போகவும் முடியல அப்படின்னு சொல்கிறாரு. என்கிட்ட எதுவுமே இல்லை, ஆனால் நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகமே வந்து என்னுடையது தான், ஸோ அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணுறாரு. ஸோ இது நம்மளாம் வந்து பார்த்தோங்க அப்படின்னா டோட்டலாக இது நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும். ஆக்சுவலாக வந்து இந்த பாட்டு இந்த இதெல்லாம் சொல்லுவாங்கள்ல, வர்ணிப்பாங்க இல்லையா, அதே மாதிரி ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு ஃபீலிங்ஸை கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? அப்படிப்பட்ட என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த காதல் வந்து என்னை வந்து ரொம்ப சிறையில் அடைச்சிருச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து எல்லாருக்கும் வெளியே பார்க்கும்போது நான் வந்து சுதந்திரமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பட் ஆனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த லவ் அப்படின்ற ஒரு விஷயத்துலேருந்து என்னால் தப்பிச்சு வெளியே வர முடியல. நான் பார்க்குறவங்க எல்லாருக்கும் சுதந்திரமாக தெரிகிறேன், பட் ஆனால் என்னால் என்ன பண்ண முடியலன்னா அந்த லவ்ன்ற ஒரு விஷயத்துலேருந்து என்னால் தப்பிச்சு வர முடியல அப்படின்னு சொல்கிறாரு. அது என்னை வாழவும் விட மாட்டேங்குது, சாகவும் விட மாட்டேங்குது. இது லவ் பண்ணுறோன்னு சொல்கிற எல்லா டைலாக்கும் சேம் டைலாக். அதில் வாழவும் முடியல, விட்டுட்டு வரவும் முடியலன்றாங்க இல்லையா, அதே மாதிரி தான் இவரும் சொல்கிறாரு. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த காதலை பற்றி யாருன்னா குறை கொடுக்கும்போது எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செத்து போயிடலாம் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து எனக்கு தோணுது. பட் இருந்தாலும் நான் எப்படி யோசிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அந்த காதலோடையே வந்து லைஃப் லாங் வாழணும் அப்படின்ற ஒரு விஷயத்தோடு நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. வாழ்க்கை மற்றும் மரணம் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா என்னை வந்து ரொம்ப ஏமாத்துது. வாழ்க்கையில் அந்த லவ்வும் செட் ஆக மாட்டேங்குது, அந்த மரணத்தையும் என்னால் ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்கிறாரு. ஃபைனலாக என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, அதாவது இத்தனைக்கு காரணம் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தனை பிரச்சனைக்கு காரணம் வந்து என்னுடைய அந்த செல்ஃபிஷான அந்த இன்பம், அதாவது என்னென்னா ஆசை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஆசை தான் இத்தனை பிரச்சனைக்கு காரணம். ஸோ லைஃப்பில் முக்கால்வாசி பிரச்சனை வராமல் இருக்கணும் அப்படின்னா ஆசைப்படாமல் தான் முடியுது.
நான் ஆசைப்படலாம் மனுஷன் கிடையாது. ஸோ அது அப்புறப்பட்ட விஷயம். இருந்தாலும் ஒரு லாஜிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனை வரதுக்கு ஃபுல் காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆசை அப்படின்றது தான் அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டர் வந்து இந்த போயம் வந்து முடிக்கிறாரு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.